சார் புரியுது. நான் உங்களுக்கே தெரியும் நான் புதுசாக வர டைரக்டருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு. டைரக்டாக இருந்தேனா ப்ரொடியூசர் ஆனது நான் பட்ட கஷ்டம் வேறு யாரும் படக்கூடாதுன்றதுக்காக தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க சார். சார் இந்த பாருங்க தம்பி, நான் நேராக விஷயத்துக்கு வரேன். அரைச்சமாகவே அரைக்காதீங்க. நான் புதுசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். புதுசாக அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா உங்கள் கையில்? இந்த கதை புதுசாக இருக்குமான்லாம் தெரில. ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒருத்தனோட லைஃபாவது மாறும் சார். அப்போது 10 மினிட்ஸ் டைம் தரேன். ஃபுல் கதைலாம் சொல்ல வேண்டாம். என்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி 2 சீன் சொல்லு. பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் தரேன். சார் கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம் எழுதி அரியரை கிளியர் பண்ணுறவன் வாழ்க்கையில் என்ன தெரியுமா சார் பிடுங்குவான்? ஏய் ஜிம்முக்கு ஏதோ ஒரு பொண்ணிட்டு வந்து மெசேஜ் வந்திருக்குடா. அப்படியா? பேர் என்ன பாரு? ஏய் ஏதோ ராணாவோ ரீனாவோன்னு வந்திருக்குடா. ஆனா போஸ்ட்லாம் செம்மையா இருக்குடா. காமி பாப்பா. பாரேன். ஓ மை காட், நல்லா இருக்கேப்பா. டேய் சும்மா சொன்னேன்டா. பொய்யா சொல்ற? தனிமையிலே இனிமை காண முடியுமா? ரீனா 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 பொண்ணு ரீனா பொண்ணு ரீனா 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 ரீனா. ஏ ரீனா அடிங்க. மாசியில் போட்டா மாறா பொண்ணு. உன் உன் பார்வையில் என்னடா ரீனா மெசேஜ் பண்ணாளா? வேணாண்டா, அவனே கான்ல இருக்கான். ஏன்? டேய் பேசாம போயிரு, எனக்கு வேலை இருக்கு. அவளுக்கு அளவுல எழுதிட்டு இருக்க. வேணாம், திரும்ப திரும்ப சொல்றேன். உனக்கு அவள் தாண்டா லிமிட்டு. வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நீ. என்கிட்ட நிறைய கவிதை இருக்கு, நான் வேணா சொல்லவா? எழுதிக்கிறியா? சொல்லிங்கன்னு இருக்கேன். ஓடுறா ஓடுறா. ஏய், ரா. டேய் 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 டேய், இரு இரு இரு. ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏன்டா அவனை போட்டு அடிக்கிற? போதும் போதும். ஏன்டா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போடுறீங்க? மச்சான் உனக்கு தெரியாதுடா, அவன் என் ஸ்கூல் க்ரஷ். ஃபஸ்ட்டு அவளை 8th ஸ்டாண்டர்டில் தான் பார்த்தேன். பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுடா. அவட்ட பேசணும் ரொம்ப ஆசைப்படுவேன், ஆனால் பேச முடிஞ்சதே இல்லை. இப்போ என்ன, அவகிட்ட பேசணும் அவ்வளோதானே. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகுமாடா? அதுதான் ஒர்க் அவுட் ஆகும்டா. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் ஏஐ ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ அனாலிசிஸ்டா. ஏய்னா அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ சும்மா இரு. டேய் இதெல்லாம் பிரச்சனை இல்லடா. முதல்ல ரீனாவையும் கூட பேச வைடானா, என்னென்னமோ பண்ணிருக்கியடா. ஏன்டா? அதான்டா பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் அவுட் ஆகும் சொன்னா கேளு. எங்க அந்த ஆணி எடு. அது உன் காதல் தானடா இருக்கு. இந்தா. ஓ டேய் ரீனா கிட்ட இருந்து மெசேஜ்டா. டேய் நொன்ன கம்முனுடுறா. உண்மையிலேடா. என்னடா சொல்ற? மச்சான் நான் ரீனாவோட எல்லா இன்ஸ்டா போஸ்ட்டுக்கும் லைக் போட்டு வச்சிருந்தேன்டா. அதை பார்த்துட்டு இப்போ நான் யாருன்னு கேட்குறாடா. நான் என்னடா சொல்ல? சொல்லு, உன் பேரை சொல்லு. நீ தான் காதல் பண்ண ஜெமினி கணேசன் சொல்றா. ஓடா. அட சொல்றா, பாத்துக்கலாம். ஹாய், திஸ் இஸ் ஜெமினி கணேசன். ஏன்னா ஐ லவ் யூ சொல்லிட்டேன். டேய் நான் அனுப்பலடா, எப்படி போச்சுனே தெரியலடா. சீக்கிரம் அழிடா. என்னை யாராலும் அழிக்க முடியாது. எஸ், என்னதுடா மச்சான் இது? நான் தான் மெசேஜ் பண்ணேன். எஸ்
எஸ் நான் அப்பா ஆயிட்டேன் பட் பிறந்துட்டான். யுரேக்கா என் தலைவன் ஆப்டிமஸ் மாதிரி நானும் அம்மனமா ஓட போறேன். ஏய் வேணாம் 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 வேணாம். ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற? அதெல்லாம் யாராலையும் பார்க்க முடியாதுடா. ஏன்டா டேய் வேணாம் வேணாம். ஏய், நான் போக மாட்டேன். ஏடா இது கணேசா, இந்த ஏகே காதலுக்கு நான் உயிரையும் கொடுப்பான், நட்பு கொண்டு நான் உயிரையும் எடுப்பான். இன்னொரு தடவை என் கடவுளை திட்டு நான் உன் பிரெயினை ஹேக் பண்ணி போனை கிராக் பண்ணி பிளட்டை லீக் பண்ணி ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணிடுவேன். ஹுக்கோ ஏகே கா ஹுக்கோ. ஏய் யாரை கேட்டா அவளுக்கு கையில மெசேஜ் பண்ண? இப்போ அவன் என்ன பத்தி என்ன நினைப்பா? ஏய் என் குழந்தைய திட்டுற வேலை வச்சுக்காதடா. தூ குழந்தை கணேசா, நான் நியூரோ கமெண்ட் மூலமா அவன் ஆள் கூட தான் சேட் பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸ் பீ இன் டச்சா மச்சான். ஓகே சொல்லிட்டாடா. ரேஸா இருந்தாலும் லவ் கேஸா இருந்தாலும் எப்பவுமே ஏகே தான் நம்பர் 1 இருப்பான். மச்சான் உன் புள்ள உன் பேரை காப்பாத்திட்டான்டா. இனிமேல் கையிலே பிடிக்க முடியாது மாப்பிள்ளைய. என் மனசுக்குள் வாழும் கவதை நீதான். உன் நினைவுகளால் நான் உயிர் வாழ்கிறேன். கண்ணுக்குள் மட்டும் நீ வந்து போகாதே. காதலென சொல்லும் வரை ஓரிடமும் செல்லாதே. குழந்தை காலத்தில் இருந்து உன்னை பார்த்தேன். கண்களால் மட்டுமே காதலை சொன்னேன். உன் பொன்னானது என் இதயத்தில் புதையுண்டு. புரியவில்லை போனால் உயிரழிந்து விடும். உன்னை நினைக்கும் போது நெஞ்சம் கலங்குது. நான் சொல்ல நினைக்கும் போது வார்த்தைகள் அடங்குது. உன் விழிகளில் என் காணலை காண்கிறேன். ஆனால் நீ அதை குறியான சென்றோ என் உயிர் அலைகிறது. அப்படியே 3 மாதம் நல்லா தான் சார் போச்சு. ஆனால் ஜெம் எதிர்பார்க்காத ஒரு மெசேஜ் ரீனா கிட்ட இருந்து வந்துச்சு. ஏன்டா தனியா உட்காந்துருக்க? என்ன ஆச்சு? அவ மீட் பண்ணலாங்கிறாடா. கூகுள் மீட்டா ஜூம் மீட்டாடா சொல்லு, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்டா. அவ நேர்ல மீட் பண்ணணுங்கிறா. ஓ நீ தான் நேர்ல பேசுனதே இல்லையே. அது எனக்கு தெரியாதா? நானே அவட்ட நேர்ல என்னத்த பேச போறேன்னு தெரியாம உட்காந்துருக்கேன். கணேசா சாரி, பிசாசு இப்படிதான் வருவியா? நன்றாக பார். என்னையா யார் என்று தெரியவில்லை. குழந்தாய், இவ்வளவு நாள் உனக்கு பதிலாக நான் தானே பேசினேன். அதை போல் நாளை நானே பேசுகிறேன். அவ என்ன உன்னை அலோவ் பண்றா? நான் தானே போய் பேசணும். யாருக்கு பயமே? சரி, இது ஒன்றும் டெக்ஸ்டிங் கிடையாது, நேர்ல போய் பேசணும். மாட்டினா அவ்வளவுதான். நேரத்துல வீரங்கெல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். ஏய் போது கணேசா, ரொம்ப அடிக்காத. நீ குளிக்கலாம் நினைச்சுக்க போறா. அதெல்லாம் விடு, முதல்ல என்ன பிளான் அதை சொல்லு. முதல்ல காதுல ப்ளூடூத்தை மாட்டு. இனிமேல் எல்லாமே சீக்ரெட்டா தான் பேசணும். பிளானே ஃபர்ஸ்ட் லுக்லயே அவளை கவுத்து. காதல் 404 எதிர் வந்தால் உனக்கே ட்ரக்காகும். ஏகே அங்க பாரு, என் ஷாலினி உட்காந்துருக்கா.
சரி ஏகே பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை, நீ போய் கீழே ஒழிச்சிக்கோ என்ன. என்னால முடியாது, நான் ஏன் கீழே போனோம்? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன். எட்டிய லேண்டிங்க. என்ன சத்தம்? கடவுளே, அவ ஏகேவை பார்த்துட்டா மொத்தமா முடிஞ்சு. எட்டியா உதைக்கிற இருடி. சரி பிளானே ஒர்க் அவுட் ஆகலைண்ணா. ஹாய். ஹாய். நான் ஜிம். உட்காருங்க. பிளான் பி, ஒரு நல்ல கவிதையை எடுத்து விடு. உன் பார்வை தீயில் என் இதயம் உருகுதே. நீ சிரிக்கும் போது விண்மீன்கள் கூட பொழிகிறதே. நிலவின் மென்மை உன்னிடம், உன் பெயரை சொல்லும் போதெல்லாம் என் இதயம் கவிதை எழுதுகிறதே. இல்ல புரியல, என்ன உளர்ற? உளரல ரீனா, நான் உன்னை பத்தி கவிதை Sir. சொல்றேன். சார் கேன் ஐ கெட் யுவர் ஆர்டர்? உனக்கு எனக்கு எதுனாலும் ஓகே, நீங்களே சொல்லுங்க. என்ன ஸ்பெஷல் இருக்கு? சார் கொரியன் பன், சூரோஸ், ஹாட் சாக்லேட், கிறிஸ்பி சிக்கன் பர்கர், மொஜிட்டோ. சுரோஸ். சுரோஸ் இஸ் ஃபைன். தேங்க்யூ சார். 1 மினிட். சுரோஸ்க்கு 2 ஸ்ட்ரா கொடுத்துருங்க. சூரோஸுக்கு ஸ்ட்ராவா? பிளான் பியும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா நான் என்ன சொல்றேனோ அதை நீ யோசிக்காம திருப்பி சொல்லணும். ரீனா, உன் எக்ஸ் கூட எத்தனை வருஷம் உன் எக்ஸ் கூட எத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்த? வாட்? ஐயோ நல்ல கேள்வி தானே கேட்டோம், ஏன் இப்படி ரியாக்ட் பண்றா? டேய், என்ன கேள்விடா இது? இத போய் கேட்க சொல்ற? காஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதும் தப்பு இல்லை கணேசா. உன் மூஞ்சி. ஆக்சுவலி நானே உன்கிட்ட அதை சொல்லணும்னு இருந்தேன். ஸ்கூல் காலேஜ்லலாம் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. நானும் ஓகே சொல்லியிருக்கேன். ஐயோ சகுனமே சரியில்லை, யோசிச்சுக்கோ கணேசா. பட் யாரும் எனக்கு உண்மையெல்லாம் இருந்ததில்ல. ஸோ லாட்ஸ் ஆஃப் பிரேக்கப். அதுக்கப்புறம் லவ்ல இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. 1 மினிட். என்ன மச்சான் ஜாலியா இருக்க போல? சரி இன்னைக்கு நிறைய தமிழ் வார்த்தை கத்துக்கிட்டேன். சார் என் கிட்ட சூரோஸ் வித் ஸ்டார் சார். சுரோஸ்க்கு 2 ஸ்ட்ரா கொடுத்துருங்க. ரீனா, சரி, உன்னை பத்தி சொல்லு. என்ன பத்தி சொல்லணுமா? டேய், என்ன பத்தி என்னடா சொல்ல? உன்னையும் நிறைய பேர் லவ் பண்ணி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லு கணேசா. என்னையும் நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அப்படியா? அதனால லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு. எனக்கும் லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. பரவாயில்ல. டேய், லவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லனா எப்படா ஓகே ஆகும்? அவளுக்கு நடந்தது உனக்கு நடந்த வைபு செட் யார்கிட்ட ஆகும். அடிக்கடி திரும்பி பேசிட்டு இருக்கீங்க? கண்டுபிடிச்சிட்டா. யார்ட்டையும் பேசலையே. அதுல நோட்டுக்கு போட்டிருக்கீங்களே. பாட்டு கேட்கன்னு சொல்றா. அது பாட்டு கேட்கறதுக்காக. பாட்டு தான் கேக்குறீங்களா இல்ல யாராச்சும் இப்படி கரெக்ட் பண்ணலான்னு ஐடியா கொடுக்குறாங்களா? அதெல்லாம் இல்ல. எப்படி நம்ம ராஜரகசியத்தை கண்டுபிடிச்சா? எனக்கு எதுக்கு? எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலனா? ஐயோ சுகர் டேய், வந்துச்சு இதெல்லாம் கணேசா, சொல்லி எனக்கு தரணும். மறைக்கமா. டேய் சொல்றா. ஏடா செத்து போயிட்ட? யார் செத்து போயிட்டா? யாரும் சாகல. பாட்டு. ஓ, அங்க யாரும் உங்களை கூப்பிடுறாங்களே. யாருமே இல்லையே. வெளியே யாரும் உங்களை கூப்பிடுறாங்க. யாரையுமே காணோம். ஜஸ்ட் a minute. ப்ரோ, சார்ஜிங் போர்ட் எங்க இருக்கு? இந்த வாஷ் மிஷின் கீழே சார். தேங்க்ஸ். டேய் ஏகே, இப்போதான் உனக்கு சார்ஜ் போகுமாடா? இரு, எடுத்து சொருகுறேன். என்ன பண்ற? 1 நிமிஷம் வந்துடுறேன். டைம் வேற ஆகுது. இவன் எதுக்கு கால் பண்றா? ஹலோ. ஏய் வண்டி கொஞ்சம் கூப்பிடுறாங்க, ஆளோட வெளியே போகணும். செம்ம கான்ல இருக்கிறேன். போன வைக்கிறியா இல்லை வந்து கொல்ல? ஜெமினி கணேசன். ஒரே நிமிஷம் ரீனா. சார்ஜ் ஆகி தொலை. இங்க வந்து இவன் இப்படி காலை வரைக்கிட்டு இருக்க. இப்ப வர போறியா இல்லையா? ஒரே நிமிஷம் ரீனா, இதோ வந்துடுறேன். சீக்கிரம். என்னதான் பண்றோம்? செத்த. ஜெமினி கணேசன். இல்ல ரீனா, இதோ கை மூட தான் கழுவிட்டு இருக்கேன். ஏதோ வந்துடுறேன். நீ வரியா இல்ல நான் கிளம்புவா? 1 நிமிஷம் ரீனா, இதோ வந்துடுறேன். நான் கிளம்புறேன். என்ன கணேசா,
நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? நான் தான் சொன்னேனே, இதை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு. என்ன பாப்பா, இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்டா? பார்க்க சப்பையா இருக்கான். என்னங்கடா என்ன ஒரு நிமிஷம் வந்துடுறேன். Garden 404. Garden 404. விடுங்கடா, இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்கடா. டேய், என்னடா ஏகே சொன்னா எப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? ஏகே சொன்னான் வந்தீங்களா? ஆமா. சாரி ப்ரோ, ஹெட்செட் உடஞ்சிருச்சு, அதான் உங்கள் பிளான் தெரியாமல் போயிடுச்சு. நீங்கள் எங்கள் லவ் சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவீங்க நினச்சி கூட பார்க்கல. உங்களை வேறு அடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? இந்தாங்க, இது ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நான் உங்களை சமாளிச்சேன். Garden 404. மாட்டிக்கிட்டேன் கணேசா. Garden 404. ரீனா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை ரீனா. ஸ்டாப் இட் ஜெமினி. அப்ப இவ்வளவு நேரம் நீ கூட பேசினது எல்லாமே ஒரு ஏஐ உடல்பா. இல்லை ரீனா. உன் ஏஐய நீயே வச்சுக்கோ. குட் பை. ரீனா பிரியிறாங்களா? ஓகே ஓகே, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிரிஞ்சாதான் கரெக்டு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஏமாத்துறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நேர்மையாக இருப்பான்னு எதிர்பார்க்க முடியும்? பிரிஞ்சே ஆகணும். சார், பல பசங்களை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண அந்த பொண்ணோட பாஸ்ட் மட்டும் தான் சார் உங்களுக்கு தெரியும். ஒரே பொண்ணு மேலே 10 வருஷமா லவ்ல இருக்கிற அந்த பையனோட பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா சார்? குட் பை. ரீனா, ஆமா, நீ பார்த்த மாதிரி நான் ஏஐ தான் யூஸ் பண்ணேன். இப்போ மட்டும் இல்லை, இத்தனை மாசம் உன் கூட சாட் பண்ணும்போது நான் ஏஐ தான் யூஸ் பண்ணேன். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு ரீனா. உன்னை எனக்கு 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும் ரீனா. எத்தனை தடவை தெரியுமா உன்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா ஒரு தடவை கூட எனக்கு பேசுறதுக்கு தைரியமே வந்தது இல்லை. 12th ஸ்டாண்டர்ட் ஃபைனல் டே வந்துச்சு, அன்னைக்கு உன்கிட்ட வந்து பேசணும்னு நினைச்சேன். நினைச்சதோட சரி, ஆனா பேச முடியல. ஒரு நாள் நான் எதிர்ச்சியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருந்தேன். போன் பேசிக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து பார்த்தேன். கண்ணுக்கு எதிர ஒரே வெளிச்சம். ஆனா அந்த வெளிச்சத்துக்கு நடுவுல கூலிங் கிளாஸ் போட்ட தேவதை மாதிரி நீ நின்ன ரீனா. ஸ்கூல்ல உன்னை நான் கடைசியா எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருந்த ரீனா. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடந்தேன். உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றி இன்னும் தான் நினச்சேன் ரீனா. ஹாஸ்பிட்டலில் நீ கண்ணு முழிக்கும் போது உன்ட்ட வந்து பேசிடணும்னு நினச்சேன். ஆனால் அப்பயும் எனக்கு தைரியம் வரல ரீனா. சரி ஓகேன்னு விட்டேன். அதுக்கப்புறமா உன்னோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்து லைக் போட ஆரம்பித்தேன். எதேச்சியா நீயே வந்து பேச ஆரம்பிச்ச. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஏகேன்னு ஒரு ஏஐ பாட்டை கண்டுபிடிச்சான். அந்த ஏஐ பாட் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உன்கிட்ட என்னால் நல்லா பேச முடிஞ்சுச்சு. நீயும் என்கிட்ட பேசுன. என்னை மன்னிச்சிடுறீனா. நான் ஏகே பாட்டை வச்சு பேசுன தப்பு தான். ஆனால் என் காதல் உண்மையானது ரீனா, உண்மையானது. அப்பா அவங்க சேர்ந்துருவாங்கல்லப்பா. நீ தான் என்ன காப்பாத்தினியா? நான் இவ்வளோ நாள் உன்னதான் தேடிட்டு இருந்தேனா? பை த வே, 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எனக்கு உன் மேல சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. நீ ஏன் வந்து பேசுவேன்னு பார்த்தேன்.
கடைசி வரைக்கும் நீ வந்து பேசல. நீ சொன்ன மாதிரி நானும் உன்னை மறந்துட்டேன். இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் பார்த்து தான் நானும் பேசினேன். நீ ஏயோட ஹெல்ப்ல பேசியிருந்தாலும் இப்போ மனசு விட்டு தானே பேசின. ஐ திங்க் ஐ லைக் யூ. நிஜமா சொல்றியா? என்னால் நம்பவே முடியல ரீனா. லவ் யூ ரீனா. ஐ லவ் யூ ஜெம். சரிப்பா, ஹீரோ ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அப்புறம் லாஸ்ட்ல எண்டில் போட்டு முடிச்சிடலாம்ல சார். இப்பதான் சார் நிஜ பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஹலோ. ஏ ஜிம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ அப்பா கிட்ட பேசணும். அவர்கிட்ட பேசணுமா? வேற வழி இல்லடா, பேசிதான் ஆகணும். ரீனா என்ன இப்படி சொல்ற? உன்கிட்ட பேசுறதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்படேன்னு தெரியும்ல. இல்ல உங்க அப்பாட்ட வேற பேச சொல்ற? ஏய், அம்மா கூப்பிடுறாங்க, நான் அப்புறம் பேசுறேன். நான் சொல்றது கேள் ரீனா. ரீனா என்னப்பா சின்னஞ்சிருச்சுங்களுக்கே பிடிச்சி போச்சு. நடுவில் அப்பங்கார எதுக்கு? நான் மட்டும் பொண்ணோட அப்பனா இருந்தா 2 பேரும் சேர்த்து வச்சிருப்பேன்பா. அப்போ சேர்த்து வச்சிருவீங்களா சார்? சேர்த்து வச்சிருவோம்பா. கண்டிப்பா சேர்த்து வச்சிருவீங்கல்ல? கண்டிப்பா சேர்த்து வச்சிருவோம்பா. பிளஸ் மீ மாமா. அட பாவி. பொய்யா சொல்ற? ஏன் பேபி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ண உங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னேன். நான் உன்கிட்ட பேசுறதுக்கே கஷ்டப்பட்டேன். இதுல உங்க அப்பா கிட்ட வேற பேசணுமா? அதுக்கு தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உயிர் வாழ்கிறேன் கண்ணுக்குள் மட்டும் நீ அப்பா, சொல்ல வந்தது எப்படியோ சொல்லிட்டேன். இது ரீனா இல்ல, என் பொண்ணு சாவித்ரி. அது வீட்ல, வெளியில என்னோட ரீனா. குழந்தை காலத்தில் இருந்து உன்னை நீ சொன்ன வந்த கதையால ஒருத்தனோட லைஃப் மாறும்னு சொன்னியே, அது உன்னோட லைஃப் தானே? அது இதுவே உனக்கு இப்பதான் புரியுதா? என்னம்மா, அப்பா கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேன், இதை மட்டும் மறைச்சிட்டு? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, பொண்ணும் பையனும் சேரணும்னு. சேர்த்து வைங்கப்பா. என்னம்மா என்ன எமோஷனலா லாக் பண்றீங்க? சரி, உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். ஏய், அப்பானா அப்பாதான். சரி, அந்த ஏகேவை என்ன பண்ண? அத அப்பவே தூக்கி போட்டனே. அப்ப இனிமேல அந்த ஏகேவை யூஸ் பண்ண மாட்டேன்ல? வாய்ப்பே இல்ல மாமா. அப்ப எப்ப மாப்பிள்ளை வச்சுக்கலாம் கல்யாணத்தை? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் மெய்யால் கால் பிடிப்பார்.